நிகழ்ச்சி உபயதாரர் சித்தப்பா என்.கே. முனிசாமி பாண்டியன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஒன்றிய செயலாளர் அவர்களுக்கு தேவர் மகாசபையின் சார்பாகவும் தேவர் இளைஞரின் சார்பாகவும் பொன்னாடி பற்றி கௌரவிக்கப்படுகிறது. நாடக அமைப்பாளர் சித்தப்பா முத்துப்பாண்டி அவர்களுக்கு நிகழ்ச்சி உபயதாரர் சார்பாக பொன்னாடி பற்றி கௌரவிக்கப்படுகிறது. அனைத்து நிகழ்ச்சியும் நேரடி ஒளிபரப்பு செய்யும் ஏகநாதர் கேபிள் விஷன் அண்ணன் ஐ தட்சணாமூர்த்தி அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. மாப்பிள்ளை காடமங்கலம் முருகன் யூடியூப் சேனல், வில்வராஜ் கடலாடி, ஏபிஎஸ் சவுந்தரநாதன், நாதன் கேபிள் விஷன், மயில் டிவி தூத்துக்குடி, ஒலி ஒலி அமைப்பு ஆஞ்சநேயர் ரேடியோஸ் உரிமையாளருக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. ஏவிகே பந்தலயம்பம் அண்ணன் செந்தூருண்ண, தேவர் இளைஞரணி தலைவர், செயலாளர், பொருளாளர் 3 நபர்களும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். கடலாடி நகர் தேவர் மகாசபையினுடைய செயலாளர் அருமை சித்தப்பா போஸ் அவர்களுக்கு கைத்தறி ஆடை அணிவிக்கப்படுகிறது. நகர் தேவர் இளைஞரணி தலைவர், செயலாளர், பொருளாளர் 3 பேரும் மேடைக்கு அழைக்கின்றோம். ஆப்பநாடு மாட்டு வண்டி பந்தய குழுவின் சார்பாக கடலாடி நகர் தேவர் உறவின் சேர்ந்த தேவர் மகாசபை இளைஞரணி தலைவர், செயலாளர், பொருளாளர் 3 பேரையும் மேடைக்கு அழைக்கின்றோம். நாடக நன்கொடையாளர்கள் என்.கே. முனிசாமி பாண்டியன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஒன்றிய செயலாளர், ஆப்பனூர் கூட்டுறவு சங்க தலைவர், எக்ஸ் ஒன்றிய பெருந்தலைவர் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறது. மாவீரன் வி வேலுச்சாமி மாவட்ட ஊராட்சி தலைவர், சாயல்குடி, ஆர் ஐயனார் கிராம தலைவர், ஊராட்சி மன்ற தலைவர், மேலக்கடாரம், எம் லிங்கம் அதிமுக கிளை செயலாளர், மாட்டுவண்டி பந்தய குழு துணைத் தலைவர், ஆர் சேதுபாண்டி என்ற அனில் அம்பானி இருப்பு குவைத், எஸ் திக்குவிஜயதேவர் அதிமுக செயலாளர், எஸ் தரைக்குடி, கே.ஆர். கதிரேசன் அதிமுக அம்மா பேரவை மத்திய ஒன்றிய செயலாளர், பிள்ளையார்குளம், கே. செல்லப்பாண்டியன் வீட்டு வசதி
சங்க செயலாளர் கிடாத்திருக்கை. ஹலோ 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 கடலாடி காவல் ஆய்வாளர் அவர்களையும் காவல் சார்பு ஆய்வாளர் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி. ஆதி பகவன் முதலன்றி முழர வைத்தாய் தேவி. இகல் இசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய் நீ. ஈன்றவர் நெஞ்சு என்று குளிர வைத்தாய் தாயே. அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி. அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி. ஆதி பகவன் முதலிலே உணர வைத்தாய் தேவி. ஆதி பகவன் முதலிலே உணர வைத்தாய் தேவி. அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி. இயலிசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய். இயலிசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய். ஈன்றவன் நெஞ்சை இன்று குளிர வைத்தாய். ஈன்றவன் நெஞ்சை இன்று குளிர வைத்தாய். உயிர்மை எழுத்தெல்லாம் தெரிய வைத்தாய். உயிர்மை எழுத்தெல்லாம் தெரிய வைத்தாய். ஊமை வாய் திறந்து பேச வைத்தாய் அம்மா, பேச வைத்தாய். அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி. என்னும் எழுத்தென்னும் கந்திருந்தாய். என்னும் எழுத்தென்னும் கந்திருந்தாய். ஏற்றம் தரும் புலமை ஆற்று தந்தாய். ஏற்றம் தரும் புலமை ஆற்று தந்தாய். ஐயம் தெளிய வைத்து அறிவு தந்தாய். ஐயம் தெளிய வைத்து அறிவு தந்தாய். ஒளி தந்து மொழி தந்து குரல் தந்தாய். ஒளி தந்து மொழி தந்து குரல் தந்தாய். ஓங்கார இசை தந்து உயர வைத்தாய் தேவி. ஊட்ட வைத்து புகழ் சாற்ற வைத்து ஊட்டினோடு ராற்று தந்தில்லை. அறிஞன் கவிஞன் கலைஞன் இவனாகும் தமிழும் திகழும் கடலன. கற்றவரும் கொற்றவரும் முற்றிலும் அறிந்தவரும் நித்தம் இந்த புகுதலில் நின்று கூட தந்திடுவ முற்றாட்டுத்த உறவினர் யானை சேனை படையுடன் வேந்தே. கட்டும் வட்டை நீக்கியவாணி பலரும் முகந்திராக்கியவாணி. தாயிலல்ல பிள்ளை என்று வாயிலல்ல ஊமை என்று ஆகிலங்களால் கருவி வாய் திறந்து தந்த செல்வி. அன்னை உன்னை
காலம் கடந்து ஓடுதுமா காவிரியாறு எந்த காலத்திலும் வத்தாது தெய்வீக திருமகன் தேவரையா பேரு இங்கே காலம் கடந்து ஓடுதுவார் காவிரியாறு எந்த காலத்திலும் வத்தாது தெய்வீக திருமகன் தேவரையா பேரு அகில உலகம் போற்றுகின்ற தலைவரையாறு அகில உலகம் போற்றுகின்ற தலைவரையாறு எங்கள் தெய்வீக திருமகள் தேவர் என்று கூறு எங்கள் தெய்வீக திருமகள் தேவர் என்று கூறு காலம் கடந்து ஓடுது காவிரியாறு காலம் கடந்து ஓடுது காவிரியாறு எந்த காலத்திலோ வந்தாது தெய்வீக திருமகள் தேவரையா பேரு அகில உலகம் போற்றுகின்ற தலைவரையாறு அகில உலகம் போற்றுகின்ற தலைவரையாறு தெய்வீக திருமகள் தேவர் என்று கூறு எங்கள் தெய்வீக திருமகள் தேவர் என்று கூறு காலம் கடந்து ஓடுது காவிரியாறு எந்த காலத்திலோ வந்தாது தெய்வீக திருமகள் தேவரையா பெரு சிங்கமேல நடையழகள் செல்லமான பேச்சழகள் சிங்கமூல நடையழகு சிங்கமூல நடையழகள் செல்லமான பேச்சழகள் சிங்கமூல நடையழகள் செல்லமான பேச்சழகள் தெய்வமாக இருக்கிறார் அம்மா கண்ணம்மா தேவர் தெய்வமாக இருக்கிறார் அம்மா கண்ணம்மா நம்ம தேவரை கும்பிட்டு கொள்ளடி செல்லமா செல்லமா நம்ம தேவரை கும்பிட்டு கொள்ளடி செல்லமா செல்லமா காலம் கடந்து ஓடுது காவிரியாறு எந்த காலத்திலோ வத்தாது தெய்வீக திருமகள் தேவரையா பெரு திருமண ஆசை இல்லை தேசப்பட்டு குறையும் இல்லை திருமண ஆசை இல்லை திருமண ஆசை இல்லை தேசப்பட்டு குறையும் இல்லை திருமண ஆசை இல்லை தேசப்பட்டு குறையும் இல்லை தெய்வமாக இருக்கிறார் அம்மா கண்ணம்மா தேவர் தெய்வமாக இருக்கிறார் அம்மா கண்ணம்மா நம்ம தேவரை கும்பிட்டு கொள்ளடி செல்லம்மா செல்லம்மா நம்ம தேவரை கும்பிட்டு கொள்ளடி செல்லம்மா செல்லம்மா காலம் கடந்து ஓடுது காவிரியாறு எந்த காலத்திலோ வந்தாது தெய்வீக திருமகள் தேவரையா பெரு அப்பனாடு ஓட்டுகின்ற அஞ்சாத சிங்கம் அம்மா அப்பனாடு போட்டுகின்ற அப்பனாடு ஓட்டுகின்ற அஞ்சாத சிங்கம் அம்மா அப்பனாடு அப்பனாடு போட்டுகின்ற அஞ்சாத சிங்கம் அம்மா தெய்வமாக இருக்கிறார் அடி கண்ணம்மா தேவர் தெய்வமாக இருக்கிறார் அம்மா கண்ணம்மா நம்ம தேவரை கும்பிட்டு கொள்ளடி செல்லம்மா செல்லம்மா நம்ம ஜாகியை கும்பிட்டு கொள்ளடி செல்லம்மா செல்லம்மா காலம் கடந்து ஓடுது காவிரியாறு எந்த காலத்திலோ
ஐயா பேரு குளம் இருப்பு ராமேஸ்வரம் செந்தூர் பாண்டியன் அவர்கள், ஆறுமணி சுள்ளங்குடி ஜெயவீர் ரமேஷ் அவர்களுக்கு 200 ரூபாய் அன்பளிப்பு அளிக்கிறார். இளந்தகுளம் செந்தூர் பாண்டியன் அண்ணா அவர்கள் இந்த ஐயா தெய்வீக திருமகன் தேவரையா பாடலை பாராட்டி 201 அன்பளி கொடுத்துருக்க, அவருக்கு நன்றி. சரிங்க. நிகழ்ச்சி உபயதாரரும் ஆப்பநாடு மாட்டு வண்டி பந்தய குழு உயர் திரு NK முனிசாமி பாண்டியன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஒன்றிய செயலாளர் அவர்கள் ஹார்மோனிஸ்டுக்கு 300 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார். AK முனியசாமி பாண்டியன் ஒன்றிய சேர்மன் அண்ணா அவர்கள் ஐயா தேவரையா பாடலை பாராட்டி 301 அன்பளி கொடுத்துருக்கார். நன்றி நன்றி. வாங்க வாங்க சாமி வாங்க. கோமாளி வந்துட்டே கோதாட வந்துட்டே கூடி இருக்கிற உங்களுக்கு அவர்கள் வந்துட்டே கோமாளி 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 ஏமாளி கோமாளி அல்ல மேமளி அல்ல யாமளி அல்ல கோமாளி அல்ல கோமாளி வந்துட்டேன் கோதாட வந்துட்டேன் கூடி இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் தந்துட்டேன் கோமாளி வந்துட்டேன் கோதாட வந்துட்டேன் கூடி இருக்கிற உங்களுக்கு அவர்கள் வந்துட்டே இங்க வாங்க வாங்க உட்காருங்க வந்தவர்கள் இலிக்காதீங்க வாங்க வாங்க உட்காருங்க வந்தவர்கள் இலிக்காதீங்க ஆலய விட்டு விலகி கொஞ்சம் பக்கமா உட்காருங்க 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 ஆலய விட்டு விலகி கொஞ்சம் பக்கமா உட்காருங்க உட்காருங்க இப்ப வந்தீங்களா இதுக்கு முன்னே வந்தீங்களா இப்ப வந்தீங்களா இதுக்கு முன்னாடி வந்தீங்களா இங்க நடக்கும் நாடகத்தை காண வந்தீங்களா ஐயா இங்க நடக்கும் நாடகத்தை காண வந்தீங்களா ஐயா வாங்க அம்மா வாங்க அண்ணே வாங்க தம்பி வாங்க 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 உட்காருங்க வந்தவர்கள் இலிக்காதீங்க வாங்க வாங்க உட்காருங்க வந்தவர்கள் இலிக்காதீங்க ஆலய விட்டு விலகி கொஞ்சம் பதறாம உட்காருங்க உட்காருங்க பகவான் படைப்பிலே பண்டாரமாய் இருக்கும் பழனியப்பனுக்கு வணக்கம் அவர் படைப்பிலே பண்டாரமாய் இருக்கும் பழனியப்பனுக்கு வணக்கம் பாவாடே பாவாடே உள்ள இருக்கிறது ஓட்டை வடை அது உள்ள இருக்குது பாவாடை நல்ல சுடிதாரு நல்ல நைட்டி நல்ல மிடி நல்ல பைஜாம் இங்க அத்தனையும் போட்டுக்கொண்டு அன்புடனே வந்திருக்கும் அனைத்து உள்ளத்திற்கும் வணக்கம் இங்க அத்தனையும் போட்டுக்கிட்டு அன்புடனே வந்திருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கு வணக்கம் சட்டையும் போட்டுக்கிட்டு கொட்டையும் போட்டுக்கிட்டு சட்டையை கிழிப்பவர்க்கும் வணக்கம் பட்டையும் போட்டுக்கிட்டு கொட்டையும் மாட்டிக்கிட்டு சட்டையை கிழிப்பவருக்கு வணக்கம் புருஷன் நல்ல புருஷன் கட்டிக்கிட்ட புருஷன் சென்னுக்கிட்ட புருஷன் கூட்டி போன புருஷன் 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 நல்ல புருஷனை இல்லாம பிள்ளை குட்டி பெற்று வந்த புண்ணியவதிகளுக்கு வணக்கம் புருஷனை அறியாம புள்ள குட்டி பெற்றெடுக்கும் புண்ணியவதிகள் வணக்கம் காதலில தோல்வி விட்டு மூட்டை குடிச்சு மருந்து குடிச்சு கைலாசம் போனோருக்கும் வணக்கம் போயிட்டு காதலில தோல்விட்டு மூட்டை குடிச்சு பறிச்சு குடிச்சு கைலாசம் போனோருக்கும் வணக்கம் போயிட்டா பொண்டாட்டி நல்ல பொண்டாட்டி கட்டிக்கிட்ட பொண்டாட்டி சேர்ந்துக்கிட்ட பொண்டாட்டி பொண்டாட்டி ஒளிக வந்தாட்டி வாழ்க எல்லாம் சோத்த தட்டியா சோத்த விட்டு என்ன நான் கோணாவும் பூனாவும் சூனாவும் சாப்பிடுறேன் ஐயா தொட்டு தாலி எட்டுன பொண்டாட்டிய ஒளிய சொல்றிய ஆஹா சோறுக்கு என்ன பண்ணுவேன் ஏன் பொண்டாட்டிய ஒளிய சொன்னேன் உன் பொண்டாட்டியே தான் சொல்றேன் ஏன் சொன்னேன் லோன் காரை வரும்போது அவன் முன்னாடி நிக்காத ஓடி ஒளிஞ்சுக்க அவன் போனதுக்கு அப்புறம் வந்து வீட்டை பாத்துக்க கட்டின கொண்டாடி தான் கடைசி வரைக்கும் கூட இருக்கும் புருஷன் செஞ்சாலும் சரி செய்யாட்டியும் சரி வீட்டுக்கு நல்லது கெட்டது புருஷன் பார்த்தாலும் சரி பார்க்காட்டியும் சரி குடும்ப பொறுப்பை கட்டின கொண்டாடி கடைசி வரைக்கும் கூட இருக்கும் வப்பாட்டி இடையில வரும் அப்புறம் இடையில போகும் அப்புறம் இடையில போயிடும் அதனால பொண்டாட்டி வாழ்க வப்பாட்டி ஒளிக ஓகே ஓகே பொண்டாட்டி வாழ்க வப்பாட்டி ஒளிக பொண்டாட்டி வாழ்க வப்பாட்டி ஒளிக அந்த பாவத்தை ஏத்துக்காதீங்க இப்போ அவசரத்துக்கு பொண்டாட்டி ஆத்திரத்துக்கு வப்பாட்டி பல நாள் வீட்டு சோறு சாப்பிடுவோம் ஒரு நாளைக்கு வெளியூர் போனா எங்க சாப்பிடுவோம் ஹோட்டல்ல சாப்பிடுவோம் இன்னைக்கு எங்க சாப்பிட்டான் ஹோட்டல்ல தான் அப்ப வீட்டு சாப்பாடு நினைச்சிட்டு இருந்தா பசியோட தானே இருக்கணும் வீட்டுல எப்படிதான் இருந்தாலும் 25 நாளைக்கு தான் வீட்டுக்குள்ள இருக்க முடியும் 5 நாள் வெளியே வேலை தான் ஓடி ஆகும் வேற வெளியே கிடையாது அதுதான் நல்லது பொண்டாட்டியும் வாழ்க வப்பாட்டியும் வாழ்க பொண்டாட்டியும் வாழ்க வப்பாட்டியும் வாழ்க பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு வப்பாட்டியை சேர்த்துக்கிட்ட புண்ணிய வாக்களுக்கு வணக்கம் பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு வப்பாட்டியை பறி கொடுத்த புண்ணிய வாக்களுக்கு வணக்கம் எங்கள் வணக்கமே அன்பு வணக்கமே எங்கள் வணக்கமே உங்கள் வணக்கமே வணக்கம் வந்தனம் நமஸ்காரம் நமஸ்கார் வெல்கம்
ஐயா உங்க 4 பேத்தும் கொடுக்குறேன். என்ன கொடுக்குறீங்க? வணக்கத்தை கொடுக்குறேன்னு சொல்ல வந்தேன். வந்தாரை வாழ வைக்கும் நாடு வண்டமிழ் நாடு. வந்த உடனே 2 விஷயத்தை கேட்கணும்ப்பா. என்ன விஷயம்? வாங்க, நல்லா இருக்கீங்களா? வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? கேட்கணும்ல. பால் சாப்பிடுங்க, பழம் சாப்பிடுங்க. எந்த பழம்? வாழைப்பழம். அப்படி தமிழ்நாட்டு பண்பாடு கேட்கறது மரபு. ஆமா. சில ஊர் நடத்த 10 மணிக்கு ஆரம்பிப்போம், 11 மணிக்கு ஆரம்பிப்போம். நம்ம ஊர் கடலாடி. ஏன்னா காலையில காசு கொடுக்குற முதலாளிகள் அவங்க. தொழில் பண்ண வந்தக்கூடிய தொழிலாளிகள் நம்ம. முதலாளிகளும் தொழிலாளிகளும் சரியா இருந்தா தான் எந்த வேலையும் சரியா இருக்கும். 6 நாடகம், இன்னைக்கு 6வது நாடகம். 5 நாடகத்துல இதே பப்புன் டான்ஸ் தான் இதே பேசியிருப்பாங்க, இதே கோமாளி வந்து எல்லாம் பாடி இருப்பாங்க. பாக்குறது உங்க பொறுப்பு, நடிக்கிறது எங்க பொறுப்பு. காலையில காசு கொடுக்குற எஜமான்கள் நீங்க, காலையில மார்க் போடுறது நீங்க 3 மணிக்கெல்லாம். எல்லாம் நல்லா இருந்துச்சுப்பா அப்படின்னு வாய் நிறைய வாழ்த்தி அந்த காசை கொடுத்தா தான் அந்த காசு நல்ல செலவாகும். எல்லாம் உழைப்பாளிகளா வந்திருக்கோம். நல்லபடியா நாடகம் சிறப்பா இருக்கும். அமைதியாக இருந்த நாடகத்தை பார்ப்பது உங்களுடைய கடமை, நல்ல முறையாக நடித்து கொடுப்பது எங்களுடைய கடமை என்ற காரணத்தினாலே பேரன்பு கொண்ட பெரியவர்களுக்கும் பெரும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய தாய்மார்களுக்கும் நண்பர்களுக்கும் நாடக ரசிகர்களுக்கும் காலையில காடு சென்று மாலையில விடு திரும்பி இம்மண்ணையும் மாணிக்கர்களாக மாற்றி வரக்கூடிய விவசாய தோழர்களுக்கும் உயர்திரு காவல்துறை சார்பாய்வாளர்களுக்கும் இந்த விழாவினை வருடம் தோறும் சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கூடிய அத்தனை பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நன்கொடையாளர்களுக்கும் சிறந்த முறையில் ஒளிவமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய, ஏன்னா ஒரு நாடகம் நல்லா இருக்கிறது எங்க இருக்கு? முதல்ல ஒளிபெருக்கி தான். அதுக்கப்புறம் எது எப்படி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. சிறந்த முறையில் ஒளிவமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் ரேடியோஸ் கடலாடி அன்பண்ணார் அவர்களுக்கும் அதில் பணியாற்றக்கூடிய இயக்குநர்களுக்கும் எங்களது சார்பாகவும் எங்களது நாடகத்தின் அமைப்பாளர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய உயர் திரு நரசிங்க கூட்டம் கௌதம் கூல்ட்ரிங்க் சென்டர் பஸ் நிலையம் அருகிலே இருக்கக்கூடிய அன்பண்ணார் கே முத்துப்பாண்டியன் அவருடைய கலைக்குழு சார்பாகவும் மதுரை தமிழ்நாடு நாடக சங்கத்தின் சார்பாகவும் உங்கள் அனைவரையும் வருக வருகவென அன்போடு வரவேற்று எங்களுடைய கதைப்பணி தூங்குகின்றோம். நன்றி, நன்றி கலந்த அன்பு வணக்கம். நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு. உலகத்திலே வாழ்ந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். நமக்காகவே வாழ்ந்தவர், இன்னைக்கு சித்தராக தெய்வமாக வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ஐயா தேவரையா பாடலை பாடி கதைக்கு செல்ல வேண்டும் என்ற காரணத்தினாலே தங்க தமிழ்நாட்டினிலே தனி பெரும் தலைவர் ஐயா, முக்குளத்தில் பிறந்தார் ஐயா தேவர் முத்துராமலிங்கம் ஐயா, நமக்கு செல்வமாக வருவார் ஐயா. தங்க தமிழ்நாட்டினிலே தனி பெரும் தலைவர் ஐயா, தரணி கட்டி ஆண்டார் ஐயா தேவர் பசும்பொன்னில் பிறந்தார் ஐயா, முத்து ராமலிங்க தேவர் ஐயா. நெஞ்சுறுதி கொண்டவராம் நேதாஜி சிநேகிதரா, பசும்பொன்னில் பிறந்தார் ஐயா தேவர் சிங்கமாக வாழ்ந்தார் ஐயா, தமிழகத்தின் சங்க மகன் பிறந்தார் ஐயா. தங்க தமிழ்நாட்டினிலே தனி பெரும் தலைவரையா, அப்ப நாடு கண்டெடுத்த அன்புள்ள தேவரையா, உக்ரபாணி பெற்ற மகள் தேவர் இந்திராணி பெற்ற மகள், பசும்பொன்னிலே சிங்கமாக பிறந்தாரையா. தங்க தமிழ்நாட்டினிலே தனி பெரும் தலைவரையா, இணையத்தி ஆண்டாரையா, தேவர் சிங்கமாக பிறந்தாரையா. மன்னாதி மன்னவரான் மக்கள் போற்றும் தெய்வம் ஐயா, பெரும்பத்தில் பிறந்தாரையா தேவர் சிங்கமாக வாழ்ந்தாரையா, தமிழகத்தில் தெய்வமாக வாழ்வாரையா. தங்க தமிழ்நாட்டினிலே தனி பெரும் தலைவரையா, தரணி கட்டி ஆண்டாரையா, தேவர் சிங்கமாக வாழ்வாரையா, நமக்கு தெய்வமாக வருவாரையா. கைதட்டி வாழ்த்தி அன்பு உள்ளவங்களுக்கு நன்றி, நன்றி கலந்த அன்பு வணக்கம். எத்தனையோ விஷயங்கள் முருகப்பெருமானுக்கும் அவருக்கும் நிறைய நடந்திருக்கு. இருந்தாலும் முருகப்பெருமான் இன்னைக்கு எப்படி கலியுக தெய்வமோ அதை போல் முருகப்பெருமானே நேரடியாக காட்சி கொடுத்தது ஐயா தேவர் மகானுக்கு. அவரை வணங்கக்கூடிய நம்மளுக்கெல்லாம் முருகப்பெருமானுடைய காட்சி கண்டிப்பாக கிடைக்கும் அந்த நம்பிக்கையோடு. ஏன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் ஒரு நேரத்தில் சில ஜாதிகள் தான் கோயிலுக்குள்ள போக முடியும், சில ஜாதிகளை கோயிலுக்குள்ளே விட மாட்டாங்க. அப்பொழுது எம்மதமும் சம்மதம்
எல்லோரும் ஒன்றுதான் என்று அனைவரையும் உள்ளே விட்டு அப்பேற்பட்ட தெய்வத்தையே பார்க்க வழிகாட்டியவர் தான் ஐயா தேவரையா. தெய்வம் சித்தராக வணங்கி கொண்டிருக்கக்கூடியவர். அந்த போல சிறப்புகள் நிறைய உண்டு. இருந்தாலும் சில பேருக்கு நல்லா பாட்டுனா பிடிக்கும், சில பேருக்கு நல்லா பேசினா பிடிக்கும், சில பேருக்கு நல்லா வேஷம் போட்டு வந்தா பிடிக்கும், சில பேருக்கு நல்லா துணி நோட்டு வந்தா பிடிக்கும், சில பேருக்கு ஒண்ணுமே பிடிக்காது. ஏன் இந்த ரோஸ் கலர் சட்டை பங்காளி படுத்துட்டாருல்ல, அவர் தான் நம்பிக்கையான ஆளு. இந்த நோட்டீஸ் எத்தனை நாளா தொங்குது ஊர்ல? ஒரு 10 நாளா தொங்குது. நாடகம் நல்லா இருக்கும், இதை பார்த்தா என்ன பாக்காட்டி என்ன, நாடகம் நல்லா இருக்கும் அப்படின்னு பெருந்தன்மையா படுத்துட்டார். நம்ம ஆளு கூட உட்காந்துருக்கா தெரியுதா? எப்படி நாடகம் நல்லா இருந்தா தான் இவங்களுக்கு கலையில காசு கொடுக்கணும், இல்ல காசு கொடுக்கப்படாது. அது கிடையாதியா. உட்காந்து பாக்குறவங்க அந்த வீட்டுக்கு போயிருவாங்க, இந்த தூங்குற வசதி வீட்டுக்கு போக மாட்டாங்க. நேரா டீ கடையில போய் சொல்லுவாங்க, நாடகம் நல்லா இருந்துச்சு, நான் தான் தூங்கிட்டேன். விளம்பரம் உலகமே இன்னைக்கு விளம்பரத்துல தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுல குடிசை வீடு, குடிசை வீட்டுல இருந்த சந்தோஷம் இன்னைக்கு இவ்வளவு பெரிய கோட்டை மாதிரி வீடு கட்டி வச்சிருக்கான். குடும்பத்துல சந்தோஷம் இருக்கா? தாத்தா பாட்டி, அம்மாச்சி தாத்தா, அப்பா அம்மா மாமா அப்படி சித்தப்பா பெரியப்பா எல்லாம் ஒற்று குடும்பமா இருப்பாங்க. ஒரே வீட்டுல சாப்பிட்டு ஒரே வீட்டுல வாழ்ந்தது அந்த காலம். இன்னைக்கெல்லாம் வீடு இருக்குது, ஆனா வீட்டை கட்டி வச்சுட்டு பூரா வெளிநாட்டுல இருக்காங்க, வீட்டுல வாட்ச்மேன் தான் இருக்கான், வேற வழி கிடையாது. அன்னைக்கு குடிசையில் இருக்கும்போது இருந்த சந்தோஷம் இன்னைக்கு கிடையாதுப்பா. அன்னைக்கு எந்த வீட்லயும் செல்போன் இருந்துச்சா, டிவி இருந்துச்சா, சந்தோஷம் இருந்துச்சு. என்னைக்கு வீட்டுக்கு செல்போன் வந்துச்சோ அன்னைக்கே சந்தோஷம் குளுக்கோஸ். முதல்ல ஒரு போன் இருந்துச்சு பாத்தீங்களா, நோக்கியோ. ஆமா, பட்டன் செல்லு. பட்டன் செல்லு. அதுல ஒரே ஒரு பாம்பு மட்டும் முட்டையை குடிக்க போய்கிட்டே இருக்கும். அது ஒண்ணுதான் விளையாட்டு ஜாமான். அதுலதான் நம்மளால விளையாண்டுட்டே இருப்பேன், பாம்பு முட்டையை குடிக்காது. கடைசியில சாகவும் சாகாது, பாம்பு வாட்டில தான் இருந்துச்சு. இந்த டச் செல் வந்தது போதும் குடும்பத்துல பாத்தீங்கன்னா யாருக்குமே டச் கிடையாது. பொண்டாட்டிக்கு ஒரு டச் செல்லு தண்டி, புருஷனுக்கு ஒரு டச் செல்லு, மகனுக்கு ஒரு டச் செல்லு, மகளுக்கு ஒரு டச் செல்லு. 4 பேர் வீட்டுல 4 ரூம்பு, 4 பக்கம் உட்காந்து டச்சிலேயே பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் டச்சே கிடையாது. வீட்டுல அத்தை தண்டி டிவி ஓடிக்கிட்டு இருக்கு. டிவியை யாரா பாக்குறதுன்னு பார்த்தா வீட்டு வளர்ப்பு நாய் பாத்துக்கிட்டு இருக்கு டிவிய. இதை விட பெரிய கொடுமை, ஞாயிற்றுக்கிழமைக்கு கடை குழம்பு மீன் குழம்பு எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, இவங்க ஊரன் டச்சில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நாய் எல்லாம் போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது வீட்டுல. என்ன பண்ண சொல்றீங்க? டச் செல்லு தொல்லதான் அப்படின்னு பார்த்தா வீட்டுல டிவின்னு உங்க வாங்கி வச்ச மத்தியா, நம்மள முதல்ல சொல்லணும். வீட்டுல டிவி வாங்கி வச்சது போதும், பொம்பளை ஆளுக்கு தவறா நினைக்காதீங்க. 11 மணிக்கு போடுற டிவின்னு ராத்திரி 11 மணி ஆனா அமுத்துறது இல்ல. புருஷன் இடையில வந்து சோறு கேட்டா பொருங்க விளம்பரம் போடட்டும்னா பொண்டாட்டி. அதே டிவி வந்து ஒரு காலத்துல வந்து பஞ்சாயத்து போர்டுல ஒரே ஒரு டிவி தான் இருக்கு. வாரம் வெள்ளிக்கிழமை மட்டும் ஒளியும் பார்ப்போம். எல்லாரும் போய் ஊரே சேர்ந்து ஒரே இடத்துல பார்த்தது அந்த காலம். அந்த டிவி வீட்டுக்குள்ள இருக்கு, யாரும் பார்க்க நாதி இல்ல. இப்ப அதான் நாய் பார்த்துக்கிட்டு இருக்குல்ல, வளர்ப்பு நாய் பார்த்தா சர்த்தேன். டிவியை முன்னாடி பார்த்துக்கிட்டே இருந்தா, ஏண்டி நாடத்துக்கு போயிட்டு வந்தேன் சோத்த போடுறீன்னு. மதியம் 12 மணியா, நம்மளே போனது 11:30க்கு. சோத்த போடுறீங்கன்னா பொருங்க விளம்பரம் போடட்டும்னா தோசையை கொண்டு வந்து வச்சா, தோசை வெள்ளையா தானே இருக்கும். இப்ப கொண்டு வந்து கொடுத்த தோசை கருப்பா இருந்துச்சு. என்னடா தோசை வெள்ளையா இருக்கும், கொண்டு வந்து கொடுக்குற தோசை கருப்பா இருக்குது, என்னதான் நடக்குது அப்படின்னு நேரா சமயக்கட்டில போய் பாக்குறேன். இவ டிவி பாக்குற ஆர்வம் கோளாறு இல்ல, தோசை கல்ல குப்புறக்கு போட்டு அதுக்கு மேல சுட்டுக்கிட்டு இருக்கா. தோசை கல்ல கருப்பா இருக்காம அப்புறம் வெள்ளையாவா வரும், தோசை கொண்டு வந்து கொடுத்துட்டா. இவ இப்படியே பண்றா. இவள்கிட்ட ஒரு தடவையாவது நம்ம தூக்கு போட்டு தொங்குற மாதிரி நடிப்போம். இவ டிவி பாக்குறத விட்டுருவா அப்படின்னு நினைச்சு டிவிக்கு நேரம் அவ சேலையை தூக்கி போட்டு பேண்ட்ல தொங்குறேன். இந்த மேல அவ டிவியை பார்க்க கூடாதுன்னு சொல்லி நான் தொங்குறேன். அவளுக்கு புத்தி வரட்டுமான்னு. அதுக்கு அவ சொன்னாவாரு, நீ தொங்குறதுனால எனக்கு ஒண்ணும் கவலை இல்ல, அங்கிட்டு போய் ஓரமா தொங்கு, டிவியை மறைக்காதறாங்கிறா. புருஷன் ஜாகிரதை கூட பெருசா தெரியலையா, ஆனா டிவியை மறைக்கிறது பெருசா இருக்குதான். என்ன பண்ண சொல்றீங்க? அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆம்பளைக்கு இத்த தண்டி இருக்கும், கொந்தி. 16 வயக்காடா இருந்தாலும் சரி, ஒரே ஆளு காலையில எந்திரிச்ச உடனே 6 மணிக்கு போவாரு, 10 மணிக்கெல்லாம் வெட்டி முடிச்சிருவாரு. அது அந்த காலம். இப்ப எல்லாம் அப்படி கிடையாது. காலையில எந்திரிச்சு போனா பெட்டி கடைக்கு நேரா பின்னாடியே பிளாக்ல சரக்கு இருக்கும், கட்டிங்க வாங்கி ஊத்துறது, நேரம் மம்பட்டி எடுத்துட்டு நேரம் தோட்டத்துக்கு போறது. வரப்பு ஒரு பார்வை, மம்பட்டி ஒரு பார்வை, இந்த பக்கம் ஒரு பார்வை. இப்படியே பார்த்தா மணி 12 மணி ஆயிரும். பார்வையிலே 12 மணி ஆயிரும். திரும்ப 12 மணிக்கு ஆக அண்ணதுக்கு இங்க போகணும், கடையை திறந்துருப்பாங்கல்ல, நேரம் அங்க போறது. அங்க ஒண்ணு வாங்கிட்டு வந்து கட்டிங்க ஊத்தி அடிச்சுட்டு கட்டிங்க அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கிறது. சாயந்தரம் ஆயிரும். கூத்தாடி கிழக்க வைப்பேன், கூலிக்காரன் மேற்க வைப்பேன். ஏன்? கூலிக்காரனுக்கு மேற்க பார்த்தா பொழுது விழுந்தா சம்பளம், கூத்தாடி கிழக்க சூரிய ஊத்தாச்சா நமக்கு சம்பளம். அதுதான் அந்த காலத்துல சொன்னாங்க, கூலிக்காரன் மேற்க வைப்பான், கூத்தாடி கிழக்க வைப்பான்னு. மேற்க ஒரு பார்வை, மம்பட்டி ஒரு பார்வை, வரப்பு ஒரு பார்வை. பொழுது சாஞ்சிரும், வெட்டியே இருக்க மாட்டேன். கடைசியா மம்பட்டி எடுத்துட்டு சொல்லிட்டு வருவேன், ஒரு கொப்பன ஒளி, உன்னை நாளைக்கு வந்து நான் பேசிக்கிறேன். இப்படியே தான் ஓடிக்கிட்டு இருக்கும். ஒரு பொழப்பும் ஓடின மாதிரி இல்லை. ஏன்னா உலகமே இன்னைக்கு போதைக்கு அடிமையாகி போச்சுனே.
அந்த காலத்து பெண்கள்லாம் பாருங்க திடகாத்தமா இருப்பாங்க. ஆமா. ஒவ்வொரு வீட்லயும் 16 பிள்ளைங்க 15 பிள்ளைங்க இருக்கும். அடடடட. இன்னைக்கு 2 பிள்ளை பக்கறதே பெரும் கொடுமையா இருக்கு. ஏன் வீட்டுல கிரைண்டர் மிக்ஸி எல்லாமே கரண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கு. துவைக்கிறது கரண்ட், சாப்பாடு கரண்ட், டீ குடிக்கிறது கரண்ட். கடைசியில பிள்ளை பக்கம் கரண்ட் வச்சா தானே பிள்ளை வருது. இல்லைன்னா எப்படி வரும்? அன்னைக்கு எல்லாமே இயற்கை. 4 மணிக்கெல்லாம் எல்லா வீட்லயுமே சத்தம் கேட்குமா, தொக்கு தொக்கு தொக்கு. என்னது என்ன டொங்காஸ் போடுறதா? வேற என்ன? எல்லா வீட்லயும் நெல்லு குத்துவாங்க, கம்பம் சோளம் குத்துவாங்க. அப்ப பொம்பளை திடகாத்தமா இருந்தா. இன்னைக்கு வாட்டர் கேன் நம்ம கழட்டி கொடுத்தாதான் தண்ணி குடிக்கிறாங்க. அப்புறம் பிள்ளை எலிக்குட்டி ஆட்ட வரக்காட்ட எப்படி பிறக்கும்? அப்பேற்பட்ட கம்ப்யூட்டர் காலத்துலயும் நாடகம் வச்சிருக்கீங்கன்னா நீங்க நல்லா இருக்கணும், நாங்க நல்லா இருக்கணும். அதுக்காக நாடகம் வருஷம் வருஷம் வைக்கிறீங்க. ஏகப்பட்ட நடிகர்கள் வந்துட்டு போயிருக்காங்க. 6வது நாடகத்துக்கு நாங்க வந்திருக்கோம். அவங்கள ரசித்தது மாதிரி எங்களையும் ரசித்து வந்திருக்கூடிய அனைத்து கலைஞர்களுக்கும் நல்லா கேட்டுக்கொண்டு, அந்த காலத்துல தான் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ண காலம். இப்ப யாருக்கு பொருத்தம் பார்க்கணும் தெரியுமா? மாமியாளுக்கும் மருமகளுக்கு தான் பொருத்தம் பார்க்கணும். ஏகப்பட்ட வீட்டுல மாமியா மருமக சண்டை மகளிர் மன்றம் போயிருது. எங்க வீட்டு பக்கத்து வீட்டுல இப்படித்தானே மாமியாளுக்கும் மருமகளுக்கும் சண்டை. பார்த்தா மருமக முந்திக்கிட்டா. மாமியால கொள்றதுக்கு மீன் குழம்புல விஷம் கலந்துட்டா. ஏன் மீன் குழம்புல விஷம் கலந்தா? அப்பதான் வாட வெளியே தெரியாது. மீன் குழம்புல விஷம் கலந்தது மருமக, சாய வேண்டியது மாமியா. செத்தது யார் தெரியுமா? மருமக தான் செத்தா. அது எப்படியா மருமக சாவு? குழம்பு வச்சது மருமக, விஷம் கலந்தது மருமக, சாய வேண்டியது மாமியா. ஏன் மருமக செத்தா? மீன் குழம்பு விஷம் கலந்த பேசாம இருக்க வேண்டியானே. ஏன் ஆர்வ கோளாறுல உப்பு பாக்குறா? நக்கி பார்த்துட்டு செத்து போயிட்டா. இதை நான் எதுக்கு சொல்றேன்னா, தன்வினை தன்னை சுடும். நம்ம அடுத்தவங்களை கெடுக்கலாம் சொன்னா ஆண்டவன் நம்மளை கெடுத்துருவானே. பிறப்புங்கிறது ஒரு முறை. நல்லவர் வாங்குறதுக்கு ரொம்ப நாள் ஆகும், கெட்டவர் வாங்குறது கொஞ்ச நேரம். இன்னொரு காரணத்தினாலே உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள், உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள். உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள், உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள். மேடு வெள்ளம் இல்லாத சமுதாயம் காண என்ன வழி என்று எண்ணி பாருங்கள். அண்ணா சொன்ன வழி கண்டு நன்மை தேடுங்கள். அறிஞர் அண்ணா சொன்ன வழி கண்டு நன்மை தேடுங்கள். நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. நாம் பாடுபட்டு சேர்த்த பொருளை கொடுக்கும் போது இன்பம், பாடும் ஏழை வளர்ந்த முகத்தை காணும் போது இன்பம். நாம் பாடுபட்டு சேர்த்த பொருளை கொடுக்கும் போது இன்பம், பாடும் ஏழை மலர்ந்த முகத்தை காணும் போது இன்பம். பேராசையாலே வந்த துன்பம் சுயநலத்தில் பிள்ளை, பேராசையாலே வந்த துன்பம் சுயநலத்தில் பிள்ளை. சுயநலமே இருக்கும் நெஞ்சில் அமைதி என்றும் இல்லை, அமைதி என்றும் இல்லை. நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாடெங்கும் இல்லாமை இல்லை என்றாட. காற்றும் நீரும் வானும் நெருப்பும் பொதுவில் இருக்குது, மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரிந்து கிடக்குது. காற்றும் நீரும் வானும் நெருப்பும் பொதுவில் இருக்குது, மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரிந்து கிடக்குது. பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனிதர் இதயமே, பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனித இதயமே. உலகில் பிரிவு மாறி ஒருமை வந்தால் அமைதி நிலவுமே, அமைதி நிலவுமே. நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. நதியை போலே நாமும் நடந்து பயன்பெற வேண்டும், கடலை போல விரிந்த இதயம் விளங்கிட வேண்டும். நதியை போல நாமும் கடந்து பயன்பெற வேண்டும், கடலை போல விரிந்த இதயம் இருந்திட வேண்டும். வானம் போல சிலருக்காக அழிதிட வேண்டும், வானம் போல பிறருக்காக அழிதிட வேண்டும். உலகில் வாழும் வாழ்க்கை என்றும் எங்கும் விளங்கிட வேண்டும், விளங்கிட வேண்டும். நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. என்றும் நல்லவங்க எல்லோரும் உங்க பின்னாலே, நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே. நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த
வாழ்க்கையில் வாழ்வு முன்னேற கைதட்டி வாழ்த்தி அத்தனை என் உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம். ஏன்னா நீங்க நல்லா இருந்தா தான் நாங்க நல்லா இருக்க முடியும். அதுக்காகத்தான் உங்களுக்காக தான் பாடினேன். இன்னொரு காரணத்தினாலே ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி வட்டம் கடலாடி நகர் தேவர் மகாசபைக்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலய 8ஆம் ஆண்டு வருடாபிஷேக விழாவும் தெய்வீக திருமகனார் தேவர் அவர்களது 118வது ஜெயந்தி விழாவும் 63வது குரு பூஜை விழா மற்றும் கடலாடி நகர் தேவர் மகாசபையின் 37வது ஆண்டு முளைப்பாரி உற்சவத்தில் உள்ள அழைப்பை முன்னிட்டு தமிழகத்திலே தலை சிறந்த கலைஞர்கள் பங்கு பெறும் நமது தேவர் கலையரங்கிலே மதிப்பிற்கு மரியாதைக்குரிய தலைமை NK முனியசாமி பாண்டியன், அதிமுக ஒன்றிய செயலாளர் ஆப்பனூர் கூட்டுறவு சங்க தலைவர், EX ஒன்றிய பெருந்தலைவர் மற்றும் உயர் திரு மாவீரன் வி வேலுச்சாமி, மாவட்ட ஊராட்சி மன்ற தலைவர் சாயல்குடி, உயர் திரு R ஐயனார் கிராம தலைவர் ஊராட்சி மன்ற தலைவர் மேலக்கிடாரம் மற்றும் M லிங்கம், அதிமுக கிளை செயலாளர் மாட்டு வண்டி பந்தய குழு துணைத் தலைவர் மற்றும் R ஜெகநாதன் நகர் தேவர் மகாசபை தலைவர், ராமநாதபுரம் மாட்டு வண்டி பந்தய குழு செயலாளர், உயர் திரு P சேதுபாண்டி என்ற அனில் அம்பானி இருப்பு குவைத் மற்றும் உயர் திரு திக்விஜய தேவர் அதிமுக செயலாளர் தரைக்குடி, உயர் திரு KR கதிரேசன் அதிமுக அம்மா பேரவை மத்திய ஒன்றிய செயலாளர் பிள்ளையார்குளம் மற்றும் உயர் திரு K செல்லப்பாண்டியன் வீட்டு வசதி சங்க செயலாளர் கிடாத்திருக்கை இவர்களது சார்பாக கதம்பம் என்ற நகைச்சுவை நாடகம் சிறப்பாக நடைபெறும். எங்களது நாடகத்தில் பங்கேற்கும் கலைஞர்கள் சென்றோடமெல்லாம் வெட்டு முரசு கொட்டி வரும் நடிப்பு சக்கரவர்த்தி உங்கள் வீட்டு பிள்ளை சிரிப்புன் சிகரம் சம்பக்குளம் அன்பண்ணன் A சண்முகராஜா அவர்கள் மற்றொரு பப்புனாக நடித்து நல்லா சிறப்பாக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். சென்றோடமெல்லாம் தனக்கடுகிறானே என்று வெட்டு முரசு கொட்டி வரும் நடன புயல் அன்பு தம்பி மணப்பாறை SP சரத்குமார் அவர்கள் மற்றொரு பப்புனாக நடித்து நல்லா சிறப்பாக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஹார்மோனிய சக்கரவர்த்தி, ஹார்மோனிய வித்வான், இன்னிசை தென்றல், தேனிசை புகழ் என்று நாட்டு மக்களும் நல்லா பெற்றக்கூடிய அருமை தம்பி சென்றோடமெல்லாம் வெட்டு முரசு கொட்டி வரும் மதுரை மண்ணின் மைந்தர் SS ஜெயரமேஷ் அவர்கள் ஹார்மோனியமன் பின்பாடலை சிறப்பாக செய்ப்பார்கள். மல்லிகப்பூ மணக்குதம்மா மரபகுலே சீமையிலே மல்லிகப்பூ மணக்குதம்மா மரபகுலே சீமையிலே முள்ளப்பூ மணக்குதம்மா இங்கே முள்ளப்பூ மணக்குதம்மா முக்குளத்தோர் வாசலிலே மல்லிகப்பூ மணக்குதம்மா மரபகுலே சீமையிலே புரிவதும் பாரு ஐயா தேவர் என்று
கைதட்டி வாழ்த்தி அத்தனை நண்பர் ரசிகர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி கிடந்த அன்பு வணக்கம். ஹார்மோனியம் பின்பாட்டன் ஏ ஜெயரமேஷ் அவர்களை பாராட்டி மரவர்கரேசர் குளம் ரேக்லாரேஸ் சாரதி குருசாமி தேவர் அவர்கள் ரூபாய் 200 அன்பில் பழுதுள்ளார். ஐயா குருசாமி தேவர் அவர்கள் ஐயா தேவரையா பாடலை பாராட்டி 200 அன்பளி கொடுத்திருக்கார். அவருக்கு நன்றி. அதற்கு நகராக மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்க வித்வான் இன்னிசை மன்னன் கோடையடி குமரன் என்று தமிழகம் எங்கும் தலக்கணர் தானே வட்டம் சொல்லப்பட்டு வரும் கள்ளிக்குண்டுகள் கண்டெடுத்த அருமை சித்தப்பா சிங்கத்துறை அவர்கள் விருங்கமடையிலே மிருதங்கமன் டோலகன் தபோலாவனை சிறப்பாக செய்ப்பார்கள்.
கைதட்டி வாழ்த்தி அத்தனை ரசிக பெருமக்களுக்கு மனமார்ந்த நன்றி. ஏன்னா மிருகத்துடைய தோல் எடுத்து அதை தங்க மாதிரி வாசிக்கணும், அதனாலதான் மிருதங்கம். சித்தப்பு இவெல்லாம் நீங்க வச்சது உங்க வாத்தியம். இப்ப நான் ஒரு வாத்தியம் சொல்றேன், அதை வாசிக்கிறீங்களான்னு பாப்போம். அப்பன்ட்ட போட்டி போடுறதுல மகன் அப்ப 8 அடினா மகன் 16 அடி இருக்கணும்ல. பாருங்க வேடிக்கை. தத்தோம் கிட்டதோம் தக்கிட்டதோம் தத்தி கிட்டக்க தத்தி கிட்டக்க தத்தி கிட்டக்கதோம் தத்தி தக ஜன்னதோம் தித்தக ஜன்னதோம் தக ஜன்னதோம் தகும் தக்கிட்ட தகும் தக்கிட்ட தகும் தக்கிட்டதா தத்தி தகதி மிதின்னத்தோம் ததிங்கின்னத்தோம் பழங்கநத்தம். அடுத்த ஆரப்பாளையம் மாட்டு தாவணி வரும்ல, அதுக்குள்ளே பாட்டினீங்க. அதற்கு நிகராக பலவாத்திய புகழ் என்று தமிழகம் எங்கும் தனக்கணர் தானே என்று வெட்டமுரசு கொண்டு வரும் பலவாத்திய மன்னன் எனது அருமை சகோதரர் ஏனாதையை சேர்ந்த கே சத்தியமூர்த்தி அவர்கள் ஆழ்றவுடனே சிறப்பாக செய்ப்பார்கள். பயங்கர குச்சியில ஒரு புடி புடி நாங்க நெளிச்சா பையில விட்டு போயிருவோமா? முழுசையும் உன் வாத்தியத்தை விடவே மாட்டான். அப்படியே தண்ணியில போட்டாக்க ஒன்று இருக்கு. பலவாத்திய புகழ்னா எல்லா வாத்தியமும் தெரிஞ்சிருக்கணும். கைதட்டி வாழ்த்தி அந்த ரசிகர்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு எங்களுக்கெல்லாம் தாய் தந்தைமை வழங்கி தாளத்தினை செய்து கொண்டிருக்கூடிய அருமை மைத்துனர் இவர் நம்மிடையிலே பி கருப்பராஜா அவர்கள் தாளத்தை முறையாக செய்ப்பார்கள்.
கொண்டிருக்கக்கூடிய ஆர்டி கருப்புராஜா சீனமைப்பாளர் அன்பு உள்ளதற்கு நன்றி. நன்றி கலந்த அன்பு வணக்கம். கொட்டகை அமைப்பு சிறப்பாக அமைத்திருக்கக்கூடிய ஏவிகே பந்தல் அமைப்பகம் மா கரிசல்குளம் உரிமையாளர்களுக்கும் அதில் பணியாற்றக்கூடிய அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. நன்றி சார்ந்த அன்பு வணக்கம். ஆறுமணிய பேரரசு மதிப்பிற்கு மரியாதைக்குரிய உங்கள் ஏஏ ஜெயமரிசி அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. அப்படியே கையை தட்டுக்கப்பு அப்பதானே கலகலப்பா இருக்கும். மிருதங்க சக்கரவர்த்தி சிங்கத்துறை அவர்களுக்கு இவருங்க மேடையிலே பொன்னாடை வழங்கி புகழாரம் சூட்டப்படுகிறது. ஆல்ரவுண்டர் மாஸ்டர் ஏனாதையை சேர்ந்த அருமை சகோதரர் சத்தியமூர்த்தி அவர்களுக்கு பொன்னாடை வழங்கி விழா கமிட்டி சார்பாக புகழாரம் சூட்டப்படுகிறது. எங்களுக்கெல்லாம் தாய்ந்த திமை வழங்கி தாளத்தினை செய்து கொண்டிருக்கூடிய பி கருப்புராஜா அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை வழங்கி கௌரவிக்கப்படுகிறார்கள். இங்கு சிரிப்பு நடிகர் நடத்தி கொடுக்கின்ற திண்டுக்கலை சேர்ந்த அருமையண்ணன் ராமலிங்கம் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. எங்கள் அனைவருக்கும் பொன்னாடை வழங்கி புகழாரம் சூட்டிய மாபெரும் விழா கமிட்டியாளர்களுக்கும் இந்த நாடத்தினை சிறப்பாக எடுத்துக் கொண்டிருக்கூடிய அத்தனை அன்பு பெரியவர்களுக்கும் எங்களது அனைவரின் சார்பாக மதுரை தமிழ்நாடு நாடக சங்கத்தின் சார்பாக நன்றி. நன்றி கலந்த அன்பு வணக்கம். பூரா பழகிட்டாங்க, யாரும் தவற நினைக்காதீங்க. ஆம்பளை பூரா கைதட்டுவாங்க, பொம்பளை அதிகமா இல்ல. தாய்மார்கள் இருந்தாலும் கைதட்ட மாட்டாங்க. எங்க பகுதியெல்லாம் கைதட்டோம்னா 300 ரூபா கொடுக்கணும். ஏன் 300 ரூபா? இப்ப எல்லா கட்சிக்காரர்களும் கூட்டு போவாங்க. ஆம்பளைகளுக்கு கோட்டு பிரியாணி 300 ரூபா சம்பளம், பொம்பளை ஆளுக்கு 300 ரூபா சம்பளம், ஒரு பிரியாணி. அவங்க எதை பேசினாலும் சரி இந்த வாங்குற 300 ரூபாய்க்கு இவங்க வாட்டில கை தட்டிட்டே இருப்பாங்க பாருங்க. அப்படி பழகிட்டாங்கப்பா. அதனால பழக்க வழக்கத்தை மாற்ற முடியாது. 300 ரூபா கொடுத்தா கை தட்டுற கோஷ்டி ஒரு கோஷ்டி உண்டு. அப்படி எல்லாம் பல விஷயங்கள் இருந்தாலும் நாடத்தினை சிறப்பாக நடத்துவதற்கு ஒளி ஒளி ஒன்றுதான் உயிர் மூச்சு. அப்பேற்பட்ட ஒளி ஒளி அமைப்பு சிறப்பாக இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் ரேடியோஸ் கடலாடி, ஆஞ்சநேயர் ரேடியோஸ் கடலாடி.